ஒரு சாத்தியமில்லாத வாரிசின் மீட்புப் பயணம் சீசன் -2 அத்தியாயம் -5. இரட்டை சாப கண்ணாடிப் போரில் புதைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் வெளிப்பட்டது. நீட்டிப்பு வனச்சாலை, இரவு. முகமூடி அணிந்த பெண் தன் பேட்டைத் தாழ்த்தும்போது, ஆரோஹி உறைந்து போய் வெறித்துப் பார்க்கிறாள், அவளுடைய கண்ணாடி பிம்பம், குளிர்காலத்தை விட குளிர்ச்சியான கண்கள். இடி தலைக்கு மேல் உருளும். ஆரோஹி, சிணுங்கள், யார்? நீங்க யார்? இரட்டைப் பெண், சிரித்துக்கொண்டே, நான் அமரா. அவங்க அழித்த இரட்டையர். அவங்க பூட்டி வச்ச ரைச்சாதா. அவங்க கனவை நீ வாழ வைக்கணும்னுதான். ரைசாடா எஸ்டேட், மருத்துவ பிரிவு, இரவு. பதுங்கியிருந்த இடத்தில் இருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருக்கும் தேவுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நந்தினி, நிவாரணம், கோபம், அன்பு என கலவையான உணர்ச்சிகளுடன் பார்க்கிறாள். நந்தினி, அமைதியாக, அவளைப் பத்தி ஏன் நீங்க சொல்லல? அமராவைப் பத்தி. தேவ் கடுமையாக, ஏனென்றால் மீரா அவள் குழந்தையாக இருந்தபோது அவளை என்னிடமிருந்து திருடிவிட்டாள். அவள் அவளை நிழலில் வளர்த்தாள். உங்கள் அனைவரையும் வெறுக்க அவளுக்கு பயிற்சி அளித்தாள். மீராவின் நிலத்தடி போய், இரவு. மீரா, ஆரோஹி மற்றும் அமரா இருவரையும் காட்டும் ஒரு பெரிய டிஜிட்டல் திரையின் முன் நிற்கிறாள். மீரா, உலகம் ஒரு ரைச்சாதாவை வணங்கும். ஆனால் ஒருவரை மட்டுமே. இரத்தம் தீர்மானிக்கும். அவள் அமராவிடம் ரைசாடா சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு சடங்கு கத்தியைக் கொடுக்கிறாள். மீரா, அமராவுக்கு, பேரரசை இரண்டாகப் பிரிக்கவும். ஒரு சகோதரி விழ வேண்டும். மற்ற சகோதரி உயர வேண்டும். எம்பயர் ட்ரீ சேம்பர், இரவு. மரம் பலமாக துடிக்கிறது. ஆரோஹி, தேவ், அர்ஜுன் மற்றும் விக்ராந்த் அதைச் சுற்றி நிற்கிறார்கள். ஆரோஹி, அமரா என் இரட்டையர் என்றால், நான் ஏன் அவளை உணரவில்லை? எனக்கு ஏன் தெரியாது? விக்ராந்த், ஏனென்றால் நீங்கள் ரைசாடா முத்திரையால் பிணைக்கப்பட்டிருந்தீர்கள். அவள் அதிலிருந்து விலக்கப்பட்டாள். திடீரென்று, மரத்தின் ஒரு பகுதி விரிசல் அடைந்தது, உள்ளே ஒரு பழைய வீடியோ கோப்பு உள்ளது. அதில் தேவ் மற்றும் நந்தினி இரண்டு குழந்தைகளை தூக்கி வைத்திருப்பது காட்டப்பட்டுள்ளது. பின்னர் மீரா நள்ளிரவில் ஒன்றை திருடுகிறாள். தேவ், வீடியோவில், அவள் போய்விட்டாள். அமரா போய்விட்டாள். ஆரோஹி மயங்கி விழுகிறார், நடுங்குகிறார். அமராவின் அறை, இரவு. அமரா தனது கத்தியை கூர்மையாக்குகிறாள், கண்கள் நெருப்பால் பிரகாசிக்கின்றன. அவளுடைய சுவர்களில் ஆரோஹியின் புகைப்படங்கள் வரிசையாக உள்ளன, சிவப்பு நிறத்தில் குறுக்காக வரையப்பட்டுள்ளன. அமரா, தனக்கு தானே, நான் சாபமாக இருந்தேன். நீதான் ஆசீர்வாதம். ஆனால் இப்போது, நான் புயலாக இருப்பேன். நீட்டிப்பு. மலைப்பாங்கான குன்று, விட்டியல். ஆரோஹி தன் தந்தை ஒருமுறை தனது இறுதி உரையை நிகழ்த்திய இடத்தில் நிற்கிறாள். காற்று குரல்களை சுமந்து செல்கிறது, நினைவுகள், கிசுகிசுக்கள். அர்ஜுன் நெருங்குகிறான். அர்ஜுன், அவள் அமைதியை விரும்பவில்லை என்றால் என்ன செய்வது? ஆரோஹி, அப்போ நான் அவளுக்கு உண்மையைச் சொல்றேன். அது என்னைக் கொன்றாலும் கூட. மீராவின் ஹால், போருக்கு முந்தைய இரவு. அமரா மீரா முன் மண்டியிட்டு, வாரிசின் போர் சபதத்தை வாசிக்கிறாள். மீரா புன்னகைத்து, தலையில் ஒரு கிரீடத்தை வைக்கிறாள். மீரா, உண்மையான மகளின் கைகளில் பேரரசு விழும். நீ ஆட்சி செய்வாய். ஆரோஹி எரியும். ரைசாடா எஸ்டேட், போர் அறை, அதே நேரம். ஆரோஹி கடைசி விசுவாசமான கூட்டாளிகளைச் சேகரிக்கிறாள். தேவிகா இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட அசல் ரைசாடா குடும்ப முத்திரையை வெளியே கொண்டு வருகிறார். தேவிகா, அது இரத்தத்தின் தொடுதலை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும். ஒரு இரட்டையர். அல்லது இரண்டும். அவர்கள் அதை ஆரோஹியின் கையில் வைக்கிறார்கள், அது ஒளிரும். ஆனால் மற்ற பாதி குளிர்ச்சியாகவே இருக்கிறது. ஆரோஹி, மெதுவாக, அவள் இன்னும் இருட்டில் இருக்கிறாள். நீட்டிக்கப்பட்ட பழங்கால இடிபாடுகள், இரவு. ரைசாடா எஸ்டேட்டுக்கு வெளியே உள்ள புனித இடிபாடுகள் மீது முழு நிலவு வெள்ளி ஒளியைப் பாய்ச்சுகிறது. எதிர் முனைகளில் இருந்து இரண்டு உருவங்கள் வருகின்றன, ஆரோஹி மற்றும் அமரா. ஒரே மாதிரியான உடையணிந்தவர்கள். துடிக்கும் இதயங்கள். ஒன்று நம்பிக்கையை சுமக்கிறது, மற்றொன்று பழிவாங்கும் உணர்வை சுமக்கிறது. அமரா, குளிர்ச்சியாக, எனவே இது முடிவடையும் இடம் இதுதான். ஆரோஹி, மெதுவாக, இல்லை. இங்கிருந்துதான் நாம் தொடங்குகிறோம். ஒன்றாக. அமரா, துளிகள், நாங்கள் இல்லை. நீ என் வாழ்க்கையை வாழ்ந்தாய். என் பேரரசு. என் காதல். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டாய். உன்னை அழிக்க எனக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. ரைசாடா எஸ்டேட், நிலத்தடி போர் அறை, அதே நேரம். தேவ் கபூர் ஒரு காலத்தில் பயன்படுத்திய பண்டைய கண்காணிப்பு தொழில்நுட்பத்தின் மூலம் தேவ், விக்ராந்த், தேவிகா மற்றும் அர்ஜுன் மோதலை நேரடியாக பார்க்கிறார்கள். தேவ், அமைதியாக, அவர்கள் இருவரும் ரைசாடாவின் இரத்தத்தைச் சுமந்து செல்கிறார்கள். ஆனால் அதை பாதுகாப்பது என்றால் என்னவென்று ஒருவருக்கு மட்டுமே தெரியும். திடீரென்று, ஒரு எச்சரிக்கை மணி ஒலித்தது, எஸ்டேட் முற்றுகையிடப்பட்டுள்ளது. மீராவின் இறுதி வேலைநிறுத்தம் தொடங்கிவிட்டது.
நீட்டிக்கப்பட்ட பழங்கால இடிபாடுகள் தொடர்ந்து. அமரா பாய்ந்து கத்திகளை உருவுகிறாள். ஆரோஹி திருப்பி அடிக்காமல் திசை திருப்புகிறாள். ஆரோஹி, நான் உன்னுடன் சண்டையிட மாட்டேன். அமரா, பிறகு நீங்கள் இறந்து விடுவீர்கள். ஒவ்வொரு அடியும் கடுமையானது. ஆரோஹி தன் சகோதரிக்கு தீங்கு விளைவிக்க மறுத்து தடுக்கிறாள். இறுதியாக ஆரோஹி கிசுகிசுக்கிறாள். ஆரோஹி, நீ மறந்துவிட்டாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உன்னை பாதுகாக்க நீ மறைக்கப்பட்டிருந்தாய். அவள் சத்திய பிரமாணச் சுருளை அமராவின் காலடியில் எறிந்தாள். ஆரோஹி, தொடர்ந்து படிச்சு பாருங்க. தேவ் உன்னை எப்பவும் கைவிட்டதில்லை. மீரா நம்ம 2 பேரிடமும் போய் சொன்னா. இன் மீராவின் போர் அறை இரவு. மீரா கோபத்துடன் பார்க்கிறாள். அமரா தயங்கும்போது அவள் கன்சோலை உடைக்கிறாள். மீரா கத்தி அவள் முத்திரையை உடைக்கிறாள். அவளை இப்போதே கொல்லுங்கள். அவள் தனது கடைசி படைப்பான சப்ஜெக்ட் 0வை பட்டித் திரும்புகிறாள். தேவ் கபூரின் திருடப்பட்ட இரத்தத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மனித உருவ ஆயுதம். நீட்டிக்கப்பட்ட பழங்கால இடிபாடுகள் இரவு. சகோதரிகள் உறைந்து நிற்கும் போது சப்ஜெக்ட் 0 இடிபாட்டுகளில் மோதுகிறது. சிவந்த கண்கள் மின்னுகின்றன. உணர்ச்சி இல்லை. தூய சக்தி. பொருள் 0. ரைசாடா வாரிசுகளை ஒழிக்கவும். தாமதமாக உண்மையை உணர்ந்த அமரா, ஆரோஹியின் முன் தன்னைத்தானே தூக்கி எறிகிறாள். அமரா கத்துகிறார், அவள் உன் எதிரி இல்லை, நான் போய் சொன்னேன். 0 அவள் முதுகில் வெட்டுகிறான். அவள் விழுவதற்குள் ஆரோஹி அவளை பிடிக்கிறாள். காதல், கண்ணீர், வேண்டாம், வேண்டாம். என்னுடன் இரு. நீ இப்போதுதான் திரும்பி வந்தாய். இன் எம்பயர் ட்ரீ. சில தருணங்கள் கழித்து. தேவிகாவும் தேவும் எம்பயர் ட்ரீயின் இறுதி நெறிமுறையை செயல்படுத்த முடிகிறது. இரட்டையர்களின் டிஎன்ஏவுடன் பிணைக்கப்பட்ட மீட்டமைப்பு குறியீடு. தேவ், அவர்கள் இருவரும் தங்கள் இரத்தத்தை முத்திரையில் வைத்தால் சாபம் முடிவடைகிறது. மீரா என்றென்றும் கட்டுப்பாட்டை இழக்கிறாள். விரிவாக்க இடிபாடுகள் இறுதி தருணங்கள். தனது கடைசி பலத்துடன் அமரா ஆரோஹியின் கையை பற்றிக்கொள்கிறாள். இருவரும் கல்லில் பதிக்கப்பட்ட ரைசாடா முத்திரையைத் தொடுகிறார்கள். அது ஒளிர்கிறது. கண்மூடித்தனமான ஒளி வானத்தை நோக்கி பாய்கிறது. பொருள் 0 ஆவியாகிறது. மீரா தனது கட்டுப்பாடு நொறுங்கும்போது தூரத்திலிருந்து கோபத்தில் கத்துகிறாள். இன் ரைசாடா எஸ்டேட் டான். அமைதி, அமைதி. போர் முடிந்து விட்டது. தேவ் ஜன்னலுக்கு வெளியே பார்க்கிறான். தேவ் மெதுவாக, நான் ஒரு முறை குடும்பத்தை உடைத்தேன். என் மகள்கள் அதை காப்பாற்றினார்கள். குடும்ப நினைவஞ்சலி. சில நாட்களுக்குப் பிறகு அமரா சக்கர நாட்காலியில் குணமடைந்து வருகிறார். அவள் அருகில் ஆரோஹி அவள் கையைப் பிடித்தாள். நந்தினி, தேவிகா, அர்ஜுன், விக்ராந்த் இவர்களைச் சுற்றி. அமரா பலவீனமாகச் சிரிக்கிறார். குடும்பம் இப்படி உணர முடியும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆரோஹி, நீ இப்போது வீட்டில் இருக்கிறாய். இந்த முறை நாம் நமது சாம்ராஜ்யத்தை ஒன்றாகக் கட்டமைக்கிறோம். எக்ஸ் ரைசாடா குடும்ப கோயில். அதிகாலை. நீண்ட காலமாக கைவிடப்பட்ட ரைசாதா கோயிலை மீட்டெடுக்க குடும்பத்தினர் ஒன்று கூடும்போது வானம் ஆரஞ்சு நிறங்களுடன் மென்மையாக இருக்கிறது. ஆரோஹி முதல் விளக்கை ஏற்றுகிறார். அமரா அருகில் இருக்கிறார். இன்னும் குணமடைகிறார். ஆனால் வலிமையானவர். காற்று இலக்குவாக உணர்கிறது. அமைதியானது. அமரா லேசாகச் சிரித்துக்கொண்டே, நான் இங்கே இருப்பேன்னு நான் ஒரு தடவை நினைச்சதில்லை. நான் ஒரு தடவை அழிப்பதா சபதம் பண்ணின அந்தப் பெயரையே ஆசீர்வதிக்கிறேன். ஆரோஹி கிண்டல், மீட்பிற்கு வரவேற்கிறோம். இது ஒரு குழப்பமான பயணம். 2 சகோதரிகளும் அமைதியான சிரிப்பைப் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு வயதான பாதிரியார் கருப்பு மெழுகால் சீல் செய்யப்பட்ட ஒரு சுருளைப் பிடித்துக்கொண்டு அவர்களை அணுகும் வரை. பூசாரி, இது மறைக்கப்பட்ட வரிசையில் இருந்து வந்தது. உண்மையான வாரிசுகளுக்கு மட்டும் என்று குறிக்கப்பட்டது. இன் ரைசாடா எஸ்டேட். முன்னோர்கள் மண்டபம். பின்னர் ஆரோஹி முத்திரையை உடைக்கும்போது குடும்பத்தினர் கூடுகிறார்கள். தேவ் தூரத்திலிருந்து பதட்டமாக பார்க்கிறார். உள்ளே ஒரு மறக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் உள்ளது. அது பண்டைய ரைசாடா பேச்சுவழக்கில் எழுதப்பட்டுள்ளது. தேவிகா சத்தமாக வாசிக்கிறார். தேவிகா மொழிபெயர்ப்பு. கண்ணாடி குணமடைந்து இரத்தம் மீண்டும் இணைந்தால் சுடருக்கு அடியில் இருந்து ஒரு நிழல் எழும்பும். 2 வாரிசுகள் ஆட்சி செய்வார்கள், ஆனால் ஒருவர் மட்டுமே எஞ்சியிருப்பார். அமைதி கவிழ்கிறது. அமரா விரைக்கிறாள். அமரா சிரிக்கிறார். ஒருவர் இருப்பார். ஆரோஹி அதிர்ச்சி, அதாவது நாம் ஒருபோதும் ஒன்றாக ஆட்சி செய்ய விதிக்கப்படவில்லை. இன் மீராவின் பாழடைந்த பொய். இரவு இடிபாடுகளுக்கு அடியில் ஒரு மறைக்கப்பட்ட அறை உயிர் பெறுகிறது. மீராவின் ஒரு ஹாலோகிராம் தோன்றுகிறது. அவள் விழுவதற்கு முன்பு பதிவு செய்யப்பட்டது. மீரா பதிவு செய்யப்பட்டது. போர் என்னுடையது என்று நீங்கள் நினைத்தீர்களா? நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள். நான் வெறும் ஆரம்பம் மட்டுமே. சுடர் தூங்குகிறது. ஆனால் அது நினைவில் இருக்கிறது.
திடீரென்று வர்ணா திட்டம் என்று குறிக்கப்பட்ட சீல் செய்யப்பட்ட காப்ஸ்யூலில் ஒரு மம்மி செய்யப்பட்ட கை இழுக்கிறது. உள் நூலகம் இரவு ரைச்சாதா வம்சாவளியை விட தீர்க்கதரிசனம் பழமையானது என்றும் மூன்றாவது வாரிசு இருந்ததாகவும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சீல் வைக்கப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட சுடர் குழந்தை அதன் விழிப்புணர்வு அவர்கள் அனைவரையும் அழிக்கக்கூடும் என்றும் தேவ் விக்ராந்திடம் ஒப்புக்கொள்கிறார். தேவ் பேய் பிடித்தவர் அவளுடைய இரத்தம் விதியை வளைக்கக்கூடும் என்பதால் அவள் நாடுகடத்தப்பட்டாள். இரட்டையர்கள் அவர்கள் அவளை திறப்பதற்கான திறவுகோல் மட்டுமே. எஸ்டேட்டுக்குப் பின்னால் உள்ள விரிவாக்கப் புலங்கள் டான் ஆரோகியும் அமராவும் வயல்களில் மறைந்திருக்கும் ஒரு சிறிய கல்லறையைக் காண்கிறார்கள். பெயரில்லை ரைச்சாதா முகடு மற்றும் வார்த்தைகள் மட்டுமே. சுடர் பிறந்தது. அமைதியில் புதைக்கப்பட்டது. திடீரென்று கல்லறைக்கு அடியில் இருந்து நெருப்பு வெடிக்கிறது. ஒரு துடிப்பு பூமியை உலுக்கியது. ஒரு கிசுகிசுப்பு காற்றில் ஒலிக்கிறது. தெரியாத குரல் பெண் பேய் இரண்டு எழும்பும். ஒன்று எரியும். திரை இருண்டு போகிறது. ஒரு சாத்தியமில்லாத வாரிசின் மீட்புப் பயணம் சீசன் -2 அத்தியாயம் -6 தொடரும்.